என்ன அஜெண்டா இப்போ திரு சீமான் அவர்கள் தொடர்றாரு. எல்லாரும் அவங்க திமுக தரப்புல என்ன சொல்றாங்க? நீங்க தான் சீமானுக்கு இந்த மாதிரி ஒரு அஜெண்டாவை கொடுத்துருக்கீங்க. பாத்தீங்க திமுகவை அட்டாக் பண்ண வேலை நடக்கல. விஜய் வேற புதுசா வந்துட்டாரு. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு இப்ப நீங்க சொன்ன ஸ்கிரிப்ட தான் சீமான் பண்றதா அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. எனக்கு அது நம்பிக்கை இல்லை. சீமான் தனித்துவமா தான் அவர் இயங்குறாரு. உங்களோடலாம் அவர் சேர மாட்டாரு. எந்த காலத்திலும் சேர மாட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும் பர்சனலாவே. அப்படியா? பட் நீங்க ஏதாவது பாருங்க சீமான் பேசுனதுமே உடனே நீங்கலாம் பொங்கி வரீங்க. ஏன் எத்தனை காலமா இதெல்லாம் எடுத்து உங்களால பேச தெரியலல்ல? இந்த விஷயத்த இதெல்லாம் நீங்க பேச தெரியல. நீங்க இந்த விஷயத்த 12 வருஷமா அஸ்வத்தாமன் பேசிட்டு இருக்காங்க. யாரு? நீங்க திராவிட மாயை சுப்பு சொன்னத எடுத்து வச்சு பேசுவீங்க. அவரு வேற என்ன பேசுவாரு? அவரு அத தான் பேசுவாரு. அவருடைய புக்க நீங்க நான் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். அவரு அதுல ஆ. அவரு விதண்டாவாதமா எழுதியிருப்பாரு. சுப்பு அவர்கள் எழுதின திராவிட மாயையில ஒரு விஷயம் அவர் காட்டுற டேட்டா ம். ஃபேக்குன்னு என்கிட்ட 100 புக் இருக்கு. அதற்கு விளக்கு. திராவிட மாயை சுப்புவே என் கூட உட்கார்ந்தாருன்னா, அவர் வச்ச விமர்சனத்துக்கெல்லாம் பதில் சொல்ல நான் ரெடி. நான் பேசுறதுக்கு ரெடி. ஆண்மை இருந்தால் இந்த சவாலை அப்படியே ஏத்துக்கணும், பின்வாங்க கூடாது. சுப்பு அவர்களை நான் அழைச்சிட்டு வரேன். நேரடி சவால். அவர் 3 பகுதியோட உட்கார்றேன். நீங்க எடுத்துட்டு வாங்க. ஒரு டேட்டா பொய்ன்னு ப்ரூவ் பண்றேன். ஒரு டேட்டா நேரடி சவால்.